எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வேணா ஒன்று பண்ணலாம் மிஸ் ரேகா, உங்கள் திருப்திக்காக அவர் ஆதாரம்லாம் திரட்டினதுக்கு அப்புறம் வேணா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் சீல் வைக்கலாம். உங்களுக்கு பெண்டிங் கேசஸ் நிறைய இருக்கு மிஸ் ரேகா, முதல்ல அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. You may go now. Sir. மேடம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலைன்னு சார் சொன்னப்போ மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே. சார், அந்த அம்மா மொத்த போலீஸ் டீமோட உள்ள வந்து அவங்க பேசின பேச்சை பார்த்து நானே பயந்துட்டேன். நீங்க வந்து பேசின அப்புறம் தான் உயிரே வந்தது சார். தேங்க்யூ சார். மற்றவங்க உயிருக்கு நீங்கள் கேரண்டி, உங்கள் உயிருக்கு நாங்கள் கேரண்டி. அந்த தைரியத்தில் தான் எங்கள் பிளானை நாங்கள் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறோம். ஆனால் இந்த வசந்தி கேஸில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது டாக்டர் சபேசன். இதை பற்றி முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். சார், நானே இப்போ தான் அமெரிக்கா போயிட்டு வரேன். அதுக்குள்ளே எங்கள் ஹாஸ்பிட்டலில் பெரிய கலவரம் குழப்பம் சிக்கல்லாம் ஆகிப்போச்சு சார். டாக்டர் தனிகாச்சலம் சார், நீங்கள் நேற்று ராத்திரி வசந்தி வீட்டுக்கு போகலைங்கிறதுக்கு நம்ம உடனடியாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணி ஆகணும். உங்கள் மூமெண்ட் ரெஜிஸ்டரில் அந்த டைமுக்கு நீங்கள் ஏதாவது இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதா ஏதாவது எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லைனா வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கன்சல்டேஷன் போன மாதிரி எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை அதை விட பெட்டராக சார், இவர் ஊர்லேயே இல்லைன்னு க்ரியேட் பண்ண பெட்டராக இருக்கும் சார். அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, மிச்சத்தை இவர் பார்த்துப்பார். சரி சார். ரைட் மிஸ்டர் சதாசிவன், தேங்க்யூ. எனிஹோ மிஸ்டர் கௌசிக், நீங்கள் உங்கள் டியூட்டியை கரெக்டாக பார்த்துட்டீங்க. தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன பேங்க் அக்கௌண்ட்டில் 10 lakhs போட்டாச்சு. அது வெரிஃபை பண்ணி தானே நானே இங்கே வந்தேன். இன்னும் உங்களுக்கு நிறைய தேடி வரும். இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அவசியம் நீங்கள் வரீங்க. வணக்கம் மேடம், நான் PC 308 பேசுகிறேன். என்ன மன்னிச்சிடுமா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் உங்களை அழ வச்சேன். உங்க 2 பேர்கிட்டையும் நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இல்லம்மா, யார் வேணா உன்னை தப்பா நினைச்சிருக்கலாம். நாங்களே உன்னை தப்பா நினைச்சிட்டோமேன்னு வருத்தமா இருக்கு. வேற மாதிரி நாங்க யோசிச்சு பார்க்காம விட்டது எங்க தப்பு தானே. அப்பா, அதான் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல, இப்ப எதுக்குப்பா அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? என்ன மாதிரி மனுஷன் இந்த கௌஷிக்? என்னம்மா, மறுபடியும் ஏதாவது தகராறு பண்ணானா? அப்பா, இந்த கௌஷிக் மனுஷ மிருகம்னு நினைச்சேன், அப்படியே மிருகமா மாறிட்டான்ப்பா. வசந்தி ஒரு டாக்டர், அவளை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஏழை மக்களை பத்தி கேட்கணுமா? சரி, எல்லா ஆதாரத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு போனா அந்த கௌஷிக் என்ன பண்றாரு தெரியுமாப்பா? இன்னொரு ஆபீசரை காமிச்சு இவர் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறாரு. 42 ஏழைங்களை ஏமாத்தி அவங்களோட கிட்னியை வந்து வேற யாருக்கும் வித்திருக்காங்கப்பா இந்த படிச்ச மிருக கூட்டணி. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும்பா. இந்த கேஸை அப்படியே மறைச்சு மூடிடுவாங்க, ஒண்ணுமே நடக்காது. நான் மாத்திரம் பைத்திய மாதிரி கத்திட்டு இருப்பேன். உன்னோட கோபம் நியாயமானதுதான், ஆனா உண்மை ஒரு நாள் வெளியில வரும். ரொம்ப நாளைக்கு அதை பூட்டி வைக்க முடியாதுமா. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனா தர்மம் மறுபடியும் வெல்லுன்னு படிச்சிருக்கல்ல. வேணா பொறுத்திருந்து பாரு, நீதான் ஜெயிப்ப. நிச்சயமா தர்மம் ஜெயிக்கும். கௌசிக் ஜெயிச்ச மாதிரி தெரியலாம், ஆனா கடைசியில் அவன் தோத்துருவாமா. இந்த வெற்றி அவங்களுக்கு நிரந்தரம் இல்ல, இந்த தோல்வியும் உனக்கு நிரந்தரம் இல்ல. நீ இன்னும் கொஞ்சம் விவேகமா நடந்துக்கணுமா, அதுதான் உனக்கு பலம். ஏன்னா உன்னோட எதிரிகள் பணபலம், படைபலம், அதிகார பலம் உள்ளவங்க.
அதனால நீ உன்னோட நடவடிக்கைகள்ல நிதானம் காட்டு, மனசை ஒருநிலைப்படுத்திக்க. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. எதிரிய அவனோட பலவீனம் தெரிஞ்சு அடிக்கணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். உன் நோக்கம் நல்ல நோக்கம், அதனால உனக்கு தான் நல்லது நடக்கும். நீ கவலையே படாதமா. இது ஒரு அப்பா சொல்ற ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் இல்ல, ஒரு குருவோட ஆசீர்வாதம். தேங்க்யூப்பா. எவ்வளவு நேரமா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சொல்ற பேச்ச கேட்க மாட்டியா? இந்து, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தயவுசெய்து சீக்கிரம் ரெடி ஆகு. பிரசன்னா, இந்து, என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னா எவ்வளவு நேரம் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, கேட்கவும் மாட்டேங்கிறா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வரதுக்கு நேரமாச்சுல்ல, சீக்கிரமா ரெடியாக சொல்லுங்க. சரி, நீ போ. என்னம்மா இது? எதுவுமே முழுசா நான் தாம்மா அலங்காரம், பாதியில் நின்னா அலங்கோலம்மா. நீ சின்ன பொண்ணு இல்லை, யாருக்கு தான் எதிர்பார்த்த மாதிரி நடக்குது. நீ ஒரு வயசு குழந்தையா இருந்தப்ப புருஷனை பறி கொடுத்துட்டு உங்க அம்மா என்கிட்ட வந்தா. உன்னையும் என் மகளாத்தான் வளர்த்தேன், உன்னை நல்லா படிக்க வச்சேன். எனக்கும் சந்தோஷம், உங்க அம்மாவுக்கும் சந்தோஷம். இன்னும் அவ சந்தோஷம் பரிபூர்ணம் ஆகணும்னா உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்மா. எனக்கு நீ மருமகளை வரணும்னு ஆசைதான், ஆனா என் மகன் மனசு அப்படி இல்லையே. என்ன பண்ண சொல்ற? பிடிக்கலங்கும் போது அவனை கட்டாயப்படுத்த முடியுமா? அப்படியே பண்ணாலும் நீ தாம்மா கண்ணீர் விடணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிடுமா. சொன்னா கேளு, சீக்கிரம் ரெடி ஆயிடுமா. என்னப்பா இன்னும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது பாரு இந்து, உன்னை பிடிக்காதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. உன்னை பிடிச்சதுனால தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இப்ப பாத்துருக்கிற மாப்பிள்ள 9 to 5 ஜாப் பாக்குறாரு, ஆமா, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் தான் உன்னை ராணி மாதிரி வச்சுப்பாரு. உன்னோட டேஸ்ட்டுக்கும் உன்னோட கனவுகளுக்கும் இவர் தான் கரெக்டான மாப்பிள்ள. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், தயவுசெய்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவங்க வந்துட்டாங்க, ரெடி ஆயிடுமா. வாமா இந்து, எல்லாருக்கும் காஃபி கொடுமா. தேங்க்யூ. என்னப்பா பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொண்ணு பார்க்க லட்சணமா தான் இருக்கா. என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா? கேக்குறேன்ல, சொல்லு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. பொண்ணு பிடிச்சிருக்கு, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். திவ்யா, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? உன்னோட பர்த்டே ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? ஹாய், சூப்பரா இருக்கு மம்மி. வெறும் ட்ரெஸ் மட்டும் தானா, வேற எதுவும் இல்லையா? நாளைக்கு முதல்ல கோயிலுக்கு போலாம், அப்புறம் மத்தியானம் ஐநாக்ஸ் தியேட்டர்ல மூவி, அப்புறம் ஈவினிங் பர்த்டே பார்ட்டி, கேக் கட் பண்ணலாம். அப்பா என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? வழக்கம் போல நீ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவாரு. நாளைக்கு உன்னோட பர்த்டேங்கிறதுனால ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு சின்னதா ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஜீப்ல ஏறி சர்ன்னு போயிடுவாரு. அப்புறம் லேட்டா திரும்பி வந்து நீ தூங்கினதுக்கு அப்புறமா சாரி சொல்லுவாரு. அவ்வளவுதான். ஹாய் பாப்பா. வாங்க. என்ன அம்மாவும் பொண்ணும் உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு திவ்யாவோட பர்த்டே, ஞாபகம் இருக்கா? எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்?
சொல்லுங்க மேடம், என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? வழக்கம் போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சாயங்காலம் ஒரு பெரிய பார்ட்டி வச்சு ஜமாயிச்சிடலாமா? அவ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஐநாக்ஸ் தியேட்டர்ல நாளைக்கு மத்தியானம் மூவி பார்க்க போறோம். தட்ஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே. இதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் யார் புக் பண்ணுவாங்களா? டிக்கெட்ஸ் எல்லாம் நாங்க புக் பண்ணியாச்சே. எப்படி? உங்க ஆபீஸ்ல உங்க செக்ரட்டரி மூலமா புக் பண்ணிட்டோம். ஓ, அப்போ மத்தியானமே பார்ட்டி முடிஞ்சிருச்சு. மறுபடியும் சாயங்காலத்துக்கு பார்ட்டி. டாடி, இந்த வருஷம் புது கெஸ்ட் இன்வைட் பண்ணலாமா? நாளைக்கு புது கெஸ்டா? எனக்கு தெரியாத புது கெஸ்ட் யாரு? ரேகா ஆண்டி. கரெக்ட், நல்ல சாய்ஸ். அவங்களையும் கூப்பிடுவோம் டாடி. ஃபோன் பண்ணி பார்க்கறேன். எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரியா, பிரியா, ரொம்ப அவசியமா இந்த வருஷம் யாரையும் கூப்பிட வேண்டாமே? இல்ல மத்தியானமே குழந்தைங்களோட பார்ட்டி முடிஞ்சிடும்ல, மறுபடியும் சாயங்காலம் பெரியவங்களை கூப்பிட்டு எதுக்கு பார்ட்டி? ஒன்று பண்ணலாம், சாயங்காலம் நம்ம 3 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளில போய் டின்னர் சாப்பிட்டு வந்துடலாமே? இல்ல, ரேகா ஆண்டி வரணும். இல்லம்மா, அதான் அவங்க கிடைக்கலையே. நம்ம 3 பேரும் சேர்ந்து வெளில போகலாமே? கண்டிப்பா கூப்பிடணும் மம்மி. I want ரேகா ஆண்டி. I want ரேகா ஆண்டி. மம்மி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். பிரியா, எதுக்கு இதெல்லாம்? இருங்க. ஹலோ. ஹலோ, நான் பிரியா பேசுறேன். ஹலோ பிரியா, எப்படி இருக்கீங்க? திவ்யா எப்படி இருக்கா? இதோ என் பக்கத்துல தான் இருக்கா. நாளைக்கு அவளுக்கு பர்த்டே. அதுக்கு உங்களை இன்வைட் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன். நீங்க கண்டிப்பா வரணும். ஐயோ, வெரி சாரி பிரியா. நாளைக்கு நான் வசந்தியை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகணும், அதனால என்னால வர முடியாது. அப்படியா? அம்மா, குடும்ப நான் பேசுறேன். ஆண்டி, கண்டிப்பா நீங்க நாளைக்கு வரணும். ஓகே? திவ்யா, சாரிம்மா. வசந்தியை கூட்டிட்டு கோவிலுக்கு போகணுமா? அது மட்டும் இல்ல, நிறைய வேலை இருக்குடா. அதெல்லாம் அப்புறம். முதல்ல என் பர்த்டேக்கு வாங்க. கண்டிப்பா வரீங்க வரீங்க வரீங்க. நீங்க வந்தாதான் நான் கேக் வெட்டுவேன். ஓகேவா? குடு. நீங்க சீனியர் ஆபீசர் தானே, நீங்க சொன்னா அவங்க மறுக்க மாட்டாங்க. என்னங்க சொல்லுங்க ப்ளீஸ். டாடி, அம்மா சொல்றது கரெக்ட் தான். கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. கௌஷிக் சார். பிஸியாக இருக்கீங்களா? அதான் சார், உங்களுக்கே தெரியுமே எனக்கு நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்குன்னு. கொஞ்சம் டைம் ஃப்ரீ பண்ணிட்டு வரலாமே? இல்லை சார், அதை முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் சரியாக போயிடும் சார். திவ்யாவோட பர்த்டே, நீங்கள் அவசியம் வரணும். சார், இது ஆர்டரா ரிக்வெஸ்டா? இன்விடேஷன். இன்விடேஷனுக்கு தேங்க்ஸ். இல்லை, வந்தால் நல்லா இருக்கும்னு பிரியாவும் திவ்யாவும் ஆசைப்படுறாங்க. வந்தால் நல்லா இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ரைட், சொல்லிட்டேன். வந்துடுவாங்க. ஓகே? ஹாய் ஜாலி. குட்டிமா, அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அட, என்னாச்சு? இன்னைக்கே கை கொடுத்துட்டா என் பர்த்டே பார்ட்டிக்கு வர மாட்டீங்களா? என்ன குட்டிமா அப்படி சொல்லிட்ட? கட்டாயம் வருவேன். அம்மாடியே, என்ன வீடு தேடி வந்து இன்வைட் பண்ணிருக்கேன் இல்லையா? அதுக்காக தான் அட்வான்ஸ் வாழ்த்து சொன்னேன். சொல்ல வேணாவா? ஓகே ஓகே, கீப் தி பர்த் தாத்தா. ஓ, கட்டாயமா. சரி, உன் பர்த்டே கிஃப்ட தாத்தா உனக்கு என்ன வாங்கி தரணும் சொல்லு. கிஃப்ட்ங்கிறது நீங்களா வாங்கி கொடுக்கணும், நானா கிட்ட வாங்க கூடாது. இல்லம்மா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லாத நான் வாங்கி தரேன். என் தாத்தாக்கு என்ன பிடிக்குமோ அதேதான் எனக்கும் பிடிக்கும். நல்லா பேசுறப்போ. சரி, தாத்தாவே பர்த்டே கூப்பிட்ட. இன்விடேஷன் கார்டு எங்க? இருக்கே. எங்க? திரும்புங்க. ஆட, இதான் இன்விடேஷனா? ஆமா. என் செல்ல குட்டி. சரி தாத்தா, நான் கிளம்புறேன். எங்க? ஸ்கூலுக்கு. அப்படியா? சரி சரி சரி.
டேய் ஐயா. டிரைவர்கிட்ட சொல்லி பாப்பா ஸ்கூல்ல டிராப் பண்ண சொல்லு. சரிங்க. போ. பாய்டா. பாய் தாத்தா. வணக்கம் ஐயா. ஏப்பா அந்த ரேகா பத்தி விசாரிக்க சொன்னே, விசாரிச்சியா? ஐயா நீங்கள் சந்தேகப்பட்ட சரிதான் ஐயா. ரேகா பூர்வீகம் குற்றாலம். அவங்க அப்பா பேர் செந்தில் குமரன். அவர் ஒரு வாத்தியாராக வேலை பார்த்துருக்காரு. நடுத்தர குடும்பம், நல்ல குடும்பம். உங்கள் மாப்பிள்ளை 1998 அங்கே டிஎஸ்பியாக வேலை பார்த்துருக்காரு. மேலே சொல்லு. அவங்க சந்திப்பு சாதாரணமாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட காதலாக மாறி கல்யாணம் வரைக்கும் போக வேண்டிய காதல் நடுவில் பாதை மாறிடுச்சியா. அது நடக்காம போனதுக்கு என்ன காரணம்? பல பேர் பல காரணம் சொல்கிறாங்கய்யா. ஒரு காரணத்தை சொல்லு. அவங்க அப்பா கைதானது, குடும்பத்தில் குழப்பம். ஆனால் இது நம்புகிற மாதிரியும் இல்லை, நம்பாமலே இருக்க முடியலையா. அவங்க 2 பேருக்கு காதலுங்கிறதே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். போ. சரிங்கய்யா. வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இந்த கேக் பிடிச்சிருக்கா? திவ்யா காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருக்க. இப்போ எத்தனாவது கேக்குது? இருங்க டாடி. வாங்க. வாங்க Happy வாங்க. birthday to எப்படி இருக்கீங்க சார்? you. வாங்க please. வாங்க வாங்க. வாங்க வணக்கம். ஹாப்பி Thanks ஆண்டி. வாங்க வாங்க சார். வாழ்த்துக்கள். நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம்மா. Thank you வணக்கம் uncle. வணக்கம். வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? என்ன சார் இது வர நீங்க வரவே இல்லை? யாரை தேடுறோமா? டைம் ஆச்சுல, கேக்க வெட்டணும். இல்லப்பா, ரேகா அவங்க வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேக் வெட்டலாமே. மற்றெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஏமா ரேகாக்காக நீ மட்டும் காத்திருக்கியா இல்ல? வாங்க 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 வாங்க. ஹாய் ரேகா ஆண்டி.